ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் பாஸ்தா. இதுவும் வீட் பாஸ்தா தான். அது கூட நான் இன்றைக்கி என்னெல்லாம் காய்கறி சேர்க்க போகிறேன்னா ரெட் கேபேஜ், லெட்யூஸ், க்ரீன் கேப்சிகம், கொஞ்சமாக ப்ரோக்கோலி, அப்புறம் மேரினேட் பண்ண மஷ்ரூம். இந்த மஷ்ரூமை ஃபஸ்ட்டு தனியாக லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கூட போட்டோன்னா மசாலா தனியாக வந்துடும். நான் மசாலா போட்டு வச்சுருக்கிறதுனால அப்படி பண்ண போகிறேன். இதுக்கு நான் சேர்க்க போகிறேன் இது என்னென்னா கொஞ்சமாக பட்டர். அந்த பட்டரில் நெருங்க 1 ஸ்பூன் போல் பட்டர் போட்டிருப்பேன். அது அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது கூட வச்சு நான் சும்மா லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு மேரினேட் ஒரு 1 hour போல் பண்ணி வச்சுருப்பேன். இது கூட நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா சில்லி தூள், உப்பு, மஞ்சள் மட்டும்தான். வேறு எதுவுமே பெருசாக சேர்த்துக்கல. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நான்வெஜ் மாதிரி இருக்கும். இப்படி கொஞ்சம் 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எப்பவும் போல் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நான் இன்றைக்கி அதுலேயும் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இங்கே தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சமாக வெல்லம் கூட தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். ரெட் கேபேஜ், லெட்யூஸ், கேப்சிகம், ப்ரோக்கோலி இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் இதை என்ன ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக அப்படி ஸ்லோலியே வச்சுட்டு ஃபுல்லாகவே ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வேக வச்ச பாஸ்தா, வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சேர்க்க போகிற ஸ்பைசஸ் உப்பு, ஒரிகானோ பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா டேஸ்ட்டுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லாவே எல்லாத்தையும் கிளறி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனலாக தான் மஷ்ரூம் சேர்க்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற மசாலா தனியாக வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கும்போது இது கூட நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மஷ்ரூம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணோன்னா நம்மளோட சுவையான வீட் மஷ்ரூம் பாஸ்தா ரெடி. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அவங்களுக்கு பேக் பண்ணியிருக்கிறது கொஞ்சமாக வெஜ் சாலட், அது கூட கொஞ்சம் டால் போட்டிருக்கேன். சாப்பிட்டு போகிறதுக்கு எக் ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர், பிறகு அதில் உள்ள மிச்சம் உள்ள வெஜ் சாலட், அப்புறம் ஒரு 3 பிரெட் ஸ்லைசஸ் வித் சன்னா மசாலா. பாய்.